அல்லேலூயா. காணிக்கையை பற்றியும் தசம பாகத்தை பற்றியும் விமர்சனம் பண்ணுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இருந்துட்டு போட்டோம், விமர்சனம் பண்ணுகிறவங்க பண்ணிட்டு போட்டோம். அதனுடைய பலனை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் கொடுப்பதினால் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது என்பது. கொடுத்தவர்களும் பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அதனுடைய மகிமை தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. விமர்சனம் பண்ணுகிறவன் ஏதோ வலைத்தளத்தில் ஒரு மைக்கு கிடைச்சிட்டு, ஒரு வலைத்தளம் கிடைச்சிட்டு, இல்லை ஏதோ ஒரு இடம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி விமர்சனம் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனை பிச்சைக்காரன் என்று பேசுற ஊழியக்காரன் இருக்கான். காணிக்கை வாங்குறது என்னத்தனமா? பிச்சைக்காரத்தனம்னு சொல்றவங்களாம் இருக்கான். அதை சொல்றவன் யாருன்னு பார்த்தா பெரிய கொடுமை என்னன்னா, நம்ம இடத்துல வந்து நிக்கணும். சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அவருக்கு மாசம் 60,000 பென்ஷன் வரும். பென்ஷனை வாங்கிட்டு ஊழியம் செய்யறாருல, அவர் தான் இந்த வார்த்தையை சொல்லுவார். விசுவாசத்துல வந்து பலிபீடத்துல நின்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு வருமானம் இல்லை, தேவனையே சார்ந்து பரத்தையே நோக்கி இருக்கிறவனை பார்த்து அவர் சொல்றாரு அவன் பிச்சைக்காரன். அல்லேலூயா. அப்போ இந்த பிச்சைக்காரன் நிலைமை எப்ப தெரியும்னா, நீ உண்மையில இது பிச்சைக்காரத்தனம்னா பிச்சைக்காரத்தனமா இல்ல தேவன் அனுமதித்த ஒன்றா என்பதை எப்ப உணர முடியும்னா, நீ பென்ஷனே எனக்கு வேண்டாம், நீ எழுதி கொடுத்துட்டு வா கவர்மெண்ட். ₹1 கூட எனக்கு வேண்டாம், என் ஆண்டவர் நடத்துவாருன்னு நீ வந்து உட்கார்ந்து பாரு பாப்போம். அப்பதான் தெரியும் இந்த பிச்சைக்காரன் நிலைமை. அல்லேலூயா. 60,000 80,000 40,000 பென்ஷனை வாங்கிட்டு நீ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ 10 காசு எந்த ஒரு வருமானமும் எந்த ஒரு தொழிலும் செய்யாம எந்த ஒரு பென்ஷனும் வாங்காம ஊழியம் செய்யறவனை பார்க்கிற பொழுது, அவன் காணிக்கையை கேட்கிற பொழுது, காணிக்கை வாங்குற பொழுது உனக்கு பிச்சைக்காரத்தனமா தான் தெரியும். சரியா? அதனால விமர்சனம் பண்றவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. விமர்சனம் பண்றவங்க இப்படித்தான் ஒரு ஏதோ ஒரு விதத்துல இப்படி ஒரு கூட்டத்துல இருப்பான். அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவே பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் நம்மளை ஏமாத்திரும். இயேசுதான் சொன்னார், பச்சை மரத்துக்கு இப்படி என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு. அதனால இயேசு மீதே அவ்வளவு பழி சுமத்தையில நம்மளாம் ஏமாத்து